வியூவர்ஸ், வெல்கம் டு கனிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து இந்த முளை கட்டின சுண்டல், அதாவது ஸ்ப்ரவுட்டடு சன்னா, இதை வந்து எப்படி வந்து கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி மாதிரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து இதுக்காக 1 கப் சுண்டல் வந்துட்டு 2 டேஸாக வந்து சோக் பண்ணி 2 டேஸாக வச்சுருந்தேன். 1 டே சோக் பண்ணேன், 1 டே வந்து அதே பவுலே விட்டேன். பாருங்கள், நல்லா வந்துட்டு அந்த அந்த ரூட் வந்து நல்லா வர மாதிரி வந்திருக்கு. எல்லா சுண்டலுமே அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இந்த சுண்டல் வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். இந்த குழம்பு செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, பொடியாக நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு கார்லிக், அதாவது பூண்டு வந்து ஒரு 4 பல் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் வந்து ரொம்ப கொஞ்சமாக அந்த டேஸ்ட் என்ஹான்சிங்காக நான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன ஸ்டெப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு குக்கரில் இந்த ஸ்ப்ரவுட்டட் சன்னாஸ், அதாவது இந்த முளைவிட்ட சுண்டலை நான் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து அதில் போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு 4 to 5 விசில் விடணும். நம்ம இப்போ அதை குக்கரில் வச்சிடலாம். இப்போ குக்கர் ரெடி பண்ணி இந்த சன்னாவை பாயில் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். இது ஒரு 4 to 5 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு வடைச்சட்டி வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அது மேலே வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி இருக்குது. ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் பவுலில் வந்து அந்த வடைச்சட்டியில் பார்த்திங்கன்னா தெரியும், நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ இதில் நான் வந்து சும்மா ஒரு தாளிப்புக்காக வந்து கடுகு போடுறதில்ல. ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் குருமா ஸ்டைலில், நம்ம கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி வைக்கிறோம், கடுகு போடக்கூடாது. ஸோ நான் வந்து ஒரு பட்டை, 1 கிராம், ரொம்ப சின்ன பீஸு பட்டை, 1 கிராம் சும்மா பேருக்கு 2 போடுறேன். அப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு கடலை வெரைட்டியாக இருந்தாலும் நம்ம குழம்பு செய்யும்போது அதில் வந்து கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணால் கொஞ்சம் ஜீரண சக்திக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சம் ஜீரகம் போடுறேன், கொஞ்சமாக ஜீரகம் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஜீரகம் பொரிஞ்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் இருக்கு இல்லையா, இதையும் நான் வந்து இதில் போடுறேன். நான் இப்போ இது கூடயே வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரே ஒரு கருவேப்பிலை பிரான்ச் எடுத்து கழுவி இதில் போட்டிருக்கேன். இப்போ இது தாளிச்சு இருக்கட்டும், வணங்கட்டும். இது கூடவே நான் 2 வரமிளகாவை இந்த மாதிரி வந்து பிச்சு போட்டுக்கிறேன். வந்து விசில் விட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 4 to 5 விசில் வரட்டும். அதுக்குள்ளே இந்த வெங்காய தாளிப்பு வந்துட்டு வேகும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி கல்லையில் நான் 1 ஸ்பூன் வந்துட்டு உப்பு போட்டிருக்கேன். இப்போ நான் வந்துட்டு இந்த ஆனியனுக்கு நான் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு. இப்போ இது வணங்கணும். இப்போ இந்த வணங்கிட்டு இருக்கிற வெங்காயத்துலேயே நான் என்ன பண்ணுறேன்னா தக்காளி, அந்த பொடியை நறுக்கி வச்ச பூண்டையும் போடணும். பூண்டு பட் பரவாயில்ல, பட் நீங்கள் இப்போ சாப்பாடு போட்டுக்கலாம், வணங்கிடும். பூண்டு நல்லா வணங்கிடும். ஒரு 5 minutes டைம் கொடுப்போம் பூண்டுடைய எசன்ஸ் அதில் இறங்குறது. இந்த பூண்டும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 5 minutes டைம் கொடுப்போம். இப்போ இந்த பூண்டு வெங்காயமும் ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. நம்ம வந்து இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கிறேன். இந்த தக்காளி, இந்த உப்பு, இந்த வெங்காயம்
இப்போது. இப்போ நான் வந்து இதை ஒரு பிளேட் போட்டு மூடியிருக்கேன். கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த தேங்காவை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன், இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்மளுடைய கடலை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்படி எடுத்திங்கன்னா அமர்த்தினீங்கன்னா நசுக்குனீங்கன்னா அந்த கடலை வந்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வந்து உடையணும். நான் வந்து ஒரு 4 to 5 விசில் வச்சுருக்கேன். மிச்சம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்ட் ஆகும் ஆக்சுவலாக நம்ம குழம்பு கூட வச்சு கொதிக்க வைக்கும்போது. இப்போ நம்ம மூடி வச்சுருந்த அந்த ஃப்ரையான ஆனியன் அந்த தக்காளி எல்லாம் என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஸோ எல்லாம் மசாலா பொருட்களை எல்லாம் போட்டுக்கலாம். மல்லித்தூள் வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மீடியமில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஸோ இது 2 தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேவை இருந்தால் வந்துட்டு கறி மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் அடிஷன் பண்ணுறேன். கலர் கொஞ்சம் கொடுக்கும் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புல லைட்டாக வந்து அந்த மசாலாலாம் போட்டுருந்தோம் இல்லையா, தக்காளி வெங்காயத்து கூட இந்த மசாலாலாம் நல்லா வெந்து எண்ணெய் லைட்டாக விடுற மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எண்ணெய் கம்மியாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் லைட்டாக வந்து தெரியுதுனால இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இது கூட சுண்டல் அடிஷன் பண்ணிடலாம். சுண்டலில் தண்ணி இருந்தால் அதையும் சேர்த்து நீங்கள் அடிஷன் பண்ணிக்கலாம். நான் இப்போ சுண்டல் கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது, அந்த தேங்காய் விழுதையும் நான் வந்துட்டு அடிஷன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி அந்த ஜாரில் இருக்கிற அந்த தண்ணியும் போட்டுடலாம். தண்ணியும் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம். இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டு நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து வேக வச்சிடலாம். ஆல்ரெடி நான் வந்து வேக வைக்கும் போது உப்பு போட்டிருந்தேன், ப்ளஸ் வந்துட்டு இந்த தாளிக்கிறப்பவும் உப்பு போட்டிருந்தேன். எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படாது. நீங்கள் எதுக்கும் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அடிஷன் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டேன். இப்போ இதை வந்து நான் தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு வந்து கொஞ்சம் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட வேகட்டும். நான் உப்பெல்லாம் பார்த்தேன், கரெக்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து டேஸ்ட்டுமே கூட ரொம்பவே நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த மசாலாவும் அந்த சுண்டலும் கலந்து வெந்துச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு வந்து நல்லா வந்துட்டு இதாகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இந்த கேரளா ஸ்டைல் கடலைக்கறி வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். பாய்.